இந்த பகுதி மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து விட்டார். அதன் காரணமாக நீங்கள் நம்முடைய பாம்பனாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இந்த மண்டபமாக இருக்கட்டும், இந்த பகுதியில் உள்ள முஸ்லிம் குடும்பங்களிலே பிறந்த பிள்ளைகளுக்கு வைட் பீபி, வைட் மஹமூதா என்று முஸ்லிம் பெயருடன் வைட்டையும் இணைத்து அந்த அளவுக்கு இந்த பாம்பன் பாலத்தை உருவாக்கி அந்த சிற்பியை நினைவு கொண்டு வருகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் கட்டிய பாலம் 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அடித்த மிகப்பெரிய புயலினால், தனுஷ்கோடி அடித்த அந்த புயலினால் இந்த பாலமும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. பெருமளவுக்கு அந்த பாலத்தினுடைய பகுதிகள் எல்லாம் காணாமல் போன பிறகும் கூட வெள்ளைக்காரர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல இந்தியர்கள் என்று சொல்வது போல இந்திய ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அந்த பாலத்தை அதே உறுதியுடன் உலகத்தின் மிகப்பெரிய அளவிலே கொரோஷன் என்று சொல்லக்கூடிய அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதியில மீண்டும் கட்டி அமைத்து திரு ஸ்ரீதரன் என்ற தென்னக ரயில்வேயினுடைய பொறியாளர், பிறகு நம்முடைய தலைநகர் டெல்லியிலே ஓடக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை வடிவமைத்தவர், சென்னை மெட்ரோ ரயிலினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர், அந்த பாலத்தை சிறப்பான முறையிலே சீரமைத்து இன்று நாம் அந்த பாலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய அந்த பாலத்தினுடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய தொடக்கத்திலே பங்கு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதியிலே இந்த பாலம் வருகிறது. இந்த பாலம் இந்த தொகுதிக்கும் இந்த மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் இந்தியாவுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொகுதியினுடைய மக்களினுடைய சார்பாக இங்கே நம்முடைய தென்னக ரயில்வேயினுடைய மேலாளர் இருக்கின்றார்கள். நம்முடைய மேலாளர் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த பகுதியின் பற்றி அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் மக்கள் சார்பாக வைக்க விரும்புகின்றேன். The Pamban Bridge is definitely an engineering wonder. It is definitely a bridge which deserves the status of UNESCO's heritage symbol. So the Southern Railway as well as the Indian Railway should take every step to declare the Pamban Railway Bridge as a UNESCO recognized heritage bridge. அதாவது யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய பாலமாக பாம்பன் ரயில்வே பாலத்தை அறிவிப்பதற்கு தென்னக ரயில்வேயும் இந்திய ரயில்வேயும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூற்றாண்டு விழாவின் நினைவாக பாம்பன் பாலத்தை வடிவாக கொண்ட ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப், ஒரு தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு 2 ரயில்கள் வந்தாலும் கூட அது ஒரு ரயில் காலையில 3 மணிக்கு வருகிறது, இன்னொரு ரயில் காலையில 11 மணிக்கு வருகிறது. பாம்பன் ரயில்வே பாலத்தினுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு மக்களுக்கு வசதிப்படக்கூடிய நேரத்திலே ஒரு புதிய ரயிலை ரயில்வே நிர்வாகம் இயக்க வேண்டும். பாம்பன் ரயில் நிலையத்தில் கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய ரயிலும் அது ஒரு காலகட்டத்திலே தினமும் இயக்கப்பட்டிருந்தது. இப்போ வாரத்துக்கு ஒரு முறைதான் இருக்கின்றது. இந்த பகுதியினுடைய மக்களுடைய விருப்பம் கோவையிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய அந்த ரயில் தினமும் இயக்கப்பட வேண்டும், அது பாம்பன் ரயில் நிலையத்திலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக எம் பகுதி மக்கள் மீனவர்களாக இருக்கின்றார்கள். ரயிலிலே மீன்களை எடுத்துச் செல்வதற்காக ஒவ்வொரு ரயிலுக்கும் மீனை கொண்டு வருவதற்கு ஒரு சிறப்பு சரக்கு பொட்டியும் இணைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். Honorable Member of Parliament to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பன் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்தி இங்கு வருகை தந்துள்ள இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே, ரயில்வே மேலாளர் மிஸ்டர் ராகேஷ் மிஸ்ரா அவர்களே,
இந்த ராமநாதபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவஹர்லா அவர்களே, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் சுந்தர பாண்டியன் அவர்களே, மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகையாளர் நண்பர்களே, மாணவ மாணவிகளே மற்றும் வருகை தந்துள்ள இந்த கிராமத்து பாம்பன் கிராமத்து வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஐயா என்ன பேச போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிறாம அன்னை ஜவஹர்லா சொன்ன மாதிரி என்னுடைய கோரிக்கையும், ஏற்கனவே சிலம்பு எக்ஸ்பிரஸ் இங்க மானாமதுரையிலிருந்து நம்மளுக்கு ராமேஸ்வரம் விடுறதா ஜிஎம் ரயில்வே மேனேஜர் என்று சொல்லியிருந்தாங்க. நான் லெட்டர் கொடுத்துருந்தேன், எனக்கு கமிட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ட்ரெயின் இங்கே வராமல் போயிடுச்சு. அன்னை ஜவஹர்லா சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவை ஞாபகப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு பேரிலாவது இந்த ராமேஸ்வரம் டு சென்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு எக்ஸ்பிரஸ் வழங்க வேண்டும் என்று மாவட்ட மக்களின் தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் அன்பு சார்ந்த அப்துல் கலாம், மற்றபடி மேடையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் சமயத்தை குறைப்பதற்காக மேடையில் இருப்போர் என்று சொல்கிறேன். அந்த வலிக்கு நேரம் இங்கு இருக்கு, இங்கு அங்கிருந்து அந்த மாடியில் இருக்காங்க, இங்கு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா எவ்ரிபடி. நான் அதிகமாக பேசலை, இருந்தாலும் 100 வருஷத்துக்கு மேல முக்கியமான என்னதுன்னா முதல் கடல் மேல முதல்ல பண்ணிடுது. எதுவுமே முதல்ங்கிறது முக்கியம். முதல் மேல முக்கியம். 5000 காது கேட்குதா கேட்கலையா? ஓகே. இந்த இந்திய சமுதாயம் 5000 வருஷத்துக்கு மேல உள்ளது. இருந்தாலும் 5000 இருக்கு, 100 என்னதுன்னு சொல்ல முடியாது. அப்பெல்லாம் வேகமா போகுது. இப்ப எல்லாமே வேகமா போகுது. அதனால அப்ப இந்த ரயில் அதுக்கு மேல நிறைய பிரிட்ஜ் இருக்கு, வேற பாலங்கள் இருக்கு, பல இருக்கு. நான் என் சிறு வயதுல கூட நான் பாம்பன் பாலம், நான் பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருந்தேன். பாம்பன் பாலம்னு சொல்லுவாங்க. பாம்பன் பாலம் தூக்கி அந்த உள்ள போகுது, கப்பல் போகுது, எல்லாம் படங்களை நான் பார்த்துருக்கேன். இது இந்தியாவின் பொறியியல் பெருமை. பிரிட்டிஷ்காரன் கட்டியிருந்தாலும் கட்டினவங்கன்னா நம்ம ஆளுதான் நிறைய வேலை பண்ணியிருப்பாங்க. அது பெருமை. அதே மாதிரி இந்த தீவுல பொறியியலை முக்கியமா சொல்லணும். நம்ம எல்லாம் விஞ்ஞானம் சொல்லிட்டோம். விஞ்ஞானம் இருக்கிறதோ நடைமுறையில வரணுமான பொறியியல். அந்த பொறியியல் அப்புறம் இதே மாதிரி ஒரு தீவுல, இன்னொரு தீவுல 1980 இந்தியா வெறும் கடல் ஒரு தீவை லிங்க் பண்ணிட்டு விண்வெளி, எல்லை இல்லாத விண்வெளிக்கு முதல்ல ஒரு இது நடக்குது. யாரு பண்ணிருந்தது? 1980 ஸ்ரீஹரிகோட்டா தீவுல யார் பண்ணாங்க? அவர் பண்ணினவர் அது இருக்காரு. இந்த சின்ன பசங்களா இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் 2080 இருப்பீங்க. அந்த டயத்துல அதுக்கு 100வது ஆண்டு நீங்க பண்ணணும். சின்ன பசங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க. அது எல்லை இல்லாத விண்வெளி, அதுவும் உள்ளூர் தீவுல இருந்து. அது தவிர இந்திய ரயில்வே பற்றி சொல்லணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது பாம்பேல பார்த்திருக்கேன். அருமையான தொழிற்சாலைகள் நம்ம என்ஜினியர்கள் கட்டுவாங்க. அதே மாதிரி கல்கத்தால மெட்ரோ படுறது இந்தியன் என்ஜினியரிங் உள்ளது. இருந்தாலும் ரயில்வேல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இறக்குமதி பண்ணினா போறோம், நம்மளே பண்ண வேண்டாம் இல்லை. அந்த நிலை மாறி நம்ம இந்திய ரயில்வேக்கார என்ஜினியர்களை மேலும் மேலும் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இது 100 வயசுக்கு மேல சுந்தரபாண்டி சார் சொன்னாரு. இன்னும் 100 வயசுக்கு அப்புறம் இந்த பாலம் இப்படியே இருக்குமா நிச்சயம் சொல்ல முடியாது. அதை ஒரு அழகா வச்சுக்கலாம். இருந்தாலும் பாலத்தின் உட்கருத்து ஞாபகம் வச்சுங்க. பாலத்தின் உட்கருத்து
அந்த ஜவஹர்லால் சொல்லும்போது கரோஷன், அரிப்பு, அதை தாண்டி அதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் சரி பண்ணாங்க. ஒரு சமுதாயத்துக்கு வெறுப்பு, கசப்பு, மற்றவர்களை மதிக்காமல் இருப்பது, அதுதான் கரோஷன், அதுதான் ஒரு சமுதாயத்துக்கு அரிப்பு. அந்த அரிப்பை மாற்றணும், அதுதான் பாலம். பாலம் என்னெல்லாம் பண்ணுது? பாலத்தினால 2 பேர், இங்க ஒரு தீவு, இங்க ஒரு இன்னொரு இடம், அதை சேர்த்து வைக்கிறது. பாலத்தோட முக்கியமானதுன்னா சேர்த்து வைக்கிறது. அதனால பணிகளா, அன்பால், மனிதர்கள் மற்ற மனிதர்களை மதிப்பதால் அந்த கசப்பு அரிப்பை எடுத்துட்டு பிரிட்ஜ் கட்டணும். பிரிட்ஜ் நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, அந்த ராஜஸ்தான், நார்த் ஈஸ்டான்ல இன்ஃபால் இதுக்கெல்லாம் போறேன், சார் கூட எல்லாம் போயிருக்கேன். பல ஆட்கள் இருக்காங்க, பல சமுதாயங்கள் இருக்கு, பல மொழிகள் பேசுறாங்க. இதுக்கு ஒரு இணைப்பு வேணும். பிணக்கு வேண்டாம், இணைப்பு வேண்டும். அதற்கு பாலம் வேண்டும். அதற்கு ஒரு ஆள் இருக்கு. இந்தியாவில் ஒரு மனித பாலம் இருக்கு, அது எல்லா இடத்துக்கும் போயிருக்கு, அதை சேர்த்து வைக்கிறது. அதுதான் அதை ஞாபகம் வச்சுங்க. பாலம் என்பது ஒரு மனித பாலம். அது மாதிரி நீங்க எல்லாரும் குட்டி குட்டி பாலங்களாக வெறுப்பை எடுங்க, மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுங்க, அன்பை கொடுங்க. அதனால சேர்த்து நம்ம இந்தியர்களை எல்லாரும் ஒரு இடம் பிணைச்சு போடுங்க. அதுதான் இந்த பாலம்னு இருக்கு. அது முதல் பாலம் பிரிட்ஜுக்கு. இப்ப நீங்க எல்லாரும் பாலம் கட்டணும். 1.2 crore, 1.25 கோடி மனிதர்கள் பாலங்கள் கட்டுங்கள். தேங்க்யூ. தனது படை இருக்கிறார். We are extremely overwhelmed and great is our joy with the presence of our former President of India, Bharat Ratna Dr. APJ Abdul Kalam, Missile Man of India, pride of our nation. His motivation and guidance to the young minds of India is incomparable. May I request former President of India, Bharat Ratna Dr. APJ Abdul Kalam to deliver his address. நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மரத்தில் உள்ளவர்களுக்கு என்னுடைய வணக்கம், கட்டில் மேலே உள்ளவர்களுக்கு வணக்கம், இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்களே, பாம்பன் தள்ளி விட்டு விட்டுவாரு என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். இங்கு என்னுடைய சுற்றுத்தார்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என் நண்பர்கள் வாழ்கிறார்கள். பாம்பம் எனக்கு மிகவும் ஊர். ராமேஸ்வரம் சொந்த ஊர், அங்கு பிறந்த ஊர். பாம்பன் எனக்கு பிடித்த ஊராக. Rakesh Mishra ji, the General Manager Southern Railway, Honorable Sri Shivakumar, Honorable Dr. Jawaharlal Nehru, Sri Ajay Rastogi, Sri Sundara Pondian, Sri Patrick, all dear friends and experienced friends, my greeting to all of you. அன்புள்ள நண்பர்களே, இன்றைக்கு பாம்பன் பாலத்தில் கலந்து கொண்டு எல்லாம் நூற்றாண்டு விழா என்ற பாம்பன் பாலம் என்றால் என்ன? நூற்றாண்டு விழா என்ற பாம்பன் என்றால் என்ன? இந்த பூமி சூரியனை ஒரு முறை இருந்தால் ஒரு வருடமாகிறது. ஒரு வருடமாகிறது.
என்பதை பார்க்கும்போது உங்களது அனைவரின் கடமைகளை பாராட்டுகிறேன். கேமரா கொஞ்சம் இறக்குங்க பாராட்டுகிறேன். இறக்குங்க தயவுசெய்து. பாபன் பாலத்திற்கும் தெற்கு ரயில்வேயின் நண்பர்களுக்கும் ராமேஸ்வரம் தீவு மக்களுக்கும் குறிப்பாக ஆவூர்வாழ் பழனி மக்களுக்கும் என் மனமார்ந்த கீழே பார்க்குற It's my birthday. And the people of Rameshwaram, I request the manager, Southern Railway, to initiate பின்னாடி தான் வரணும் of operating முன்னாடி மின்னு தூக்கினா Common Express from Chennai to Rameshwaram, along with the refrigerated food for transferring fish for export to Chennai. கீழே ஒடுங்கி வந்துருங்க This train will go to Rameshwaram. நான் ராமேஸ்வரத்தில் பிறந்தவன் என்ற முறையில் ரயில்வே அமைச்சருக்கு வேண்டுகோளாக பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் நிலையம் ராமேஸ்வரம் வரை அதோடு மீன்களை பாதுகாப்பு கொண்டுள்ள மத்திய ஐஸ்பிடி ரயிலில் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி நின்று தூக்குறீங்க என்னம்மா அதில் தலைப்பு என்னவென்றால் வெற்றி கனவு நனவாகும். வெற்றி கனவு நனவாகும் நண்பர்களே, நான் ஒரு இனிமையான அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்பொழுது நான் இந்தாம்மா என் நண்பர்களும் ரயில்வே அதிகாரிகளும் மண்டபத்திலிருந்து பாம்பன் வரை 100 ஆண்டு என்ற பாம்பன் பாலத்தில் ரயில் கடற்பதற்கு வரும் வழியில் நான் கண்ட காட்சியால் என்னை பரவசப்படுத்தேன். நாங்கள் மண்டபத்தில் ரயிலை பாம்பன் பாலத்தில் நுழைந்தவுடன் ஒரு ஓசை அல்ல, பல ஓசைகள் ஒன்றாக சங்கமித்து ஒரு இனிமையான பெண்ணிடம் காதுகளில் மின்காரம் ரயிலில் நாங்கள் 3 ஆண்டு என்ற பாலத்தில் ரயில் கீழே ஆக்கிரமித்து கடல் மேலே அருமையான தெளிவான வானம் பல புயல்களுக்கு சூறாவளிகளை கண்ட இந்த ராமேஸ்வரம் கடல் இன்றைக்கு நாங்கள் வரும்போது மட்டும் ஒரு அருமையான தென்றல் காற்றை எனக்கும் ஒரு கவிதை அந்த கவிதையின் பெயர் சூடப்பட்ட பெயர் என்னவென்றால் மனித மனங்களை இணைக்கும் பாம்பன் பாலம். கவிதையின் பெயர் என்ன? மனித மனங்களை இணைக்கும் பாம்பன் பாலம். அதுதான் கவிதையின் பெயர். அந்த கவிதையை சொன்னீங்களா? என்னோட கேட்டு சொன்னீங்களா? ரெடியா? நூற்றாண்டுகளுக்கு முன் மனிதத்தை இணைக்க வேண்டும் என்றால் நாட்டின் நிலத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்க வேண்டும் என்ற லட்சியம் பிறந்தது. தொழில்நுட்ப அதிசயமான பாம்பன் பாலம் பிறந்தது. பல்வேறு நாடுகள், பல்வேறு மதங்கள் மக்களை இணைத்து ராமேஸ்வரம் ஒரு புனித பயணத்திற்கு ஆர்ப்பரித்து எங்களை தாக்கினாலும் சில நேரம் புயல் பெற்றாலும் தைரியம் என்ற கிடையாது. தென்னக ரயில்வே பணியால் ராமேஸ்வரம் பாம்பன் ராமேஸ்வர மக்களின் தீரத்தால்
சூறைக்காற்றையும் வெற்றி வருவோம், புயலையும் வெற்றி வருவோம். மக்களையும் மனங்களையும் மற்றும் மனிதத்தை சேர்ந்து இணைப்போம். நூற்றாண்டு கண்ட பாமன் பாலம் கோடிக்கணக்கான மக்களை தொடர்ந்து இணைக்கும் பாலமாக கடல், காற்று, பாலம், ஓசை மக்களின் மனங்களை மகிழ்வித்து இணைக்கும் தெய்வீக சங்கீதமாக என்றென்றும் பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் திகழும் 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 என்பது சின்னம். எனவே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த எல்லோருக்கும் நூறாண்டு கண்ட பாமன் பாலம் இந்தியாவில் முதல் கடல் வழிப்பாலம் என்றால் அது பாமன் பாலம். ராமேஸ்வரம் தீவையில் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் இணைக்கும் முதல் கடல் வழிப்பாலம். இதன் மூலம் தனுஷ்கோடி வரை ரயில் சென்று வரவும் அந்த காலத்தில் அங்கிருந்து கப்பல் மூலம் இலங்கைக்கு தலைமன்னார் வரை பயணிகள் கப்பல் மூலம் பயணிக்கும் மூல காரணமாக இந்த பாமன் பாலம் இருந்தது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொடர் மாவட்டமாக இருந்த இலங்கையை சுதந்திரம் வந்ததற்கு முன்பே 1914 இருந்தே இந்தியாவுடன் இணைத்த பெருமை இந்த பாமன் பாலத்திற்கு உண்டு. இதன் மூலம் பயணப்போக்குவரத்தும் வர்த்தகமும் சுற்றுலாவும் மேம்பட்டது. நான் இன்று பாமன் பாலத்தில் இருக்கிறேன். பாமன் பாலத்தின் பக்கத்தில் இருக்கிறேன். கூப்பிடுதல் ராமேஸ்வரம், கூப்பிடுதல் மண்டபம், கூப்பிடுதல் தங்கச்சி படம். இங்கு வாழும் மக்கள் அனைவருக்குமே என் சொந்தங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மக்கள் இந்திய பாமன் பாலத்தை பார்த்ததில்லை. என் தாத்தா பார்க்கவில்லை. 103 வயது வரை வாழ்ந்த என் அப்பா பார்த்திருக்கிறார், பல தடவை பார்த்திருக்கிறார். 97 வயதில் என் அம்மா இந்த பாலத்தை பார்த்திருக்கிறார்கள். தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் 97 வயதுகளை என் அண்ணா ஆயிரக்கணக்கான முறை பயணப்பட்டிருக்கிறார் இந்த பாலத்தின் மூலம். கடந்த ஒரு 100 ஆண்டு காலம் வாழும் மக்கள் இந்த பாலத்தினால் பெற்ற பயன் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறது. இந்த பாமன் பாலத்தை நான் பிறந்த 1300 முதல் தீவில் இருந்து நாட்டின் நிலப்பகுதிக்கு பள்ளிக்கு செல்வதில் இருந்து கல்லூரி மேற்படிப்புக்கும் வேலைக்கு சென்ற போதும் அதன் பின் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முறை கடந்து சென்றிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான முறை இந்த பெட்டி சென்றிருக்கிறேன். எங்களுக்கு இந்த பாமன் பாலத்தின் மூலம் ரயில் மூலம் தான் தினமணி பேப்பரை மக்களுக்கு விநியோகம் செய்தேன். நான் சிறுவயதில் இந்த பாமன் பாலத்தினிடையே அமைக்கப்பட்ட திறக்கும் 2 இலை கொண்ட அமைப்பை பார்த்து இன்றைக்கு இந்த பாலத்தை எப்பொழுதெல்லாம் கடந்து செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாட்டு மேற்கொண்டே இருக்கிறேன். இந்த பாலத்தை கடந்து செல்லும் போது ஒரு சங்கீத ஒரு சத்தத்தின் காதுகளை கேட்கும். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பரவசம் ஏற்படும். பாமன் பாலம் எங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பதால் உண்மை. நண்பர்களே, இப்படிப்பட்ட பாமன் பாலத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. என்னிடம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். சரியா? நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏரியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன், மனநிலையோடு வாழ்வேன். நல்ல கவிதையா? ராமேஸ்வரம் தீவு என்னுடைய தீவு. இந்தியாவின் நிலத்துடன் இணைத்த பாமன் பாலம் மிக சிறந்த சிறப்பீரை தன்னகத்தை கொண்ட பாலம் 24 பிப்ரவரி 1914 திறக்கப்பட்டது. 2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஒரு மணி நேரத்திற்கு
58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று சுழற்சி அடிக்கும் போது உடனடியாக மின்சார அனுபவமற்ற சாதனை சேர்ந்து ரயிலுக்கு சிக்கல் கொடுத்து ஆபத்தை தடுக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடல் காற்றால் சுழற்சிக்கும் சூழ்நிலை கூட எவ்வித சேதாரம் இல்லாமல் பராமரிக்கப்படும் இந்த பாலம் பொறியியல் அற்புதம், இன்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு சாலைப்பாலம் அமைக்கப்படுவதை பாம்பன் பாலம் தான் லட்சக்கணக்கான மக்களை ராமேஸ்வரத்தின் புண்ணிய ஸ்தலத்துக்கு கொண்டு வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்தியன் ரயில்வே பாம்பன் பாலத்தை பிராட்கேஜ், அதாவது அகலவரி பாதையாக இந்த நிலையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நான் பார்த்தேன் போது இது குறித்த காலத்திற்கு சொல்லி முடித்து தெற்கு ரயில்வே நண்பர்களுக்கு என் வாழ்த்து. கடந்த ஆண்டு ஜனவரி 2017 கல்கத்தா என்ற பெரிய இயந்திர படகு பாம்பன் பாலத்தில் போது அந்த பெரிய படகை மீட்டு தென்னக ரயில்வே இன்ஜினியர்களும் மீனவ நண்பர்கள் இணைந்து 7 நாட்களில் சரி செய்து ரயிலை மீது வைக்கிறார்கள் என்ற என்னுடைய வாழ்த்து. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 22 அடித்த சூறாவளி புயலில் பாம்பன் பாலத்தின் எல்லா கற்களும் சேதமடைந்த போது 63 நாட்களில் பாம்பன் பாலத்தை மீண்டும் கட்டி எழுப்பியவர்கள்தான் சென்னை ரயில்வே பொறியாளர். அவருக்கு நாம் எல்லோரும் எனவே எத்தனை சிக்கல்களை எதிர்நோக்கும் வல்லமை தென்னக ரயில்வே பொறியாளர் உண்டு என்பது இதில் இருந்து விளங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். In conclusion, friends, in conclusion, இந்த நிகழ்ச்சி இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்றது, என்ன சொல்ல ஒரு சொல்லுங்க எல்லாரும், உறக்கத்தில் வருவதில்ல, உறக்கத்திலே வருவதில்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. புரியுதா? இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஒரு கனவுல இருந்து ஒரு நனவாக மாறி 100 ஆண்டுகள் வாழ்ந்த காட்சியை இன்று காண்கிறோம். இப்போ நான் சொல்றேன், லட்சியம். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் லட்சியம் வேண்டும். எல்லாம் கேட்டுள்ளீங்களா? என்னோட நான் பசிக்குதா? நெக்ஸ்ட் டைம் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது லட்சிய சிகரம்? என் இறைவா, நான் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அறிவு புதையல்? என் இறைவா, நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அமைதி தெளிவு? என் இறைவா, இறைவா, 100 கோடி மக்கள் இன்ப அமைதியையும் அறிவு புதையலையும் உடைத்து அடைய அருவாயாக. நன்றி. இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் சென்னை ரயில்வேக்கும் அது மேலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மற்றும் பாம்பன் வாழ் பொதுமக்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பார். மனித மனங்களை இறக்கும் பாம்பன் பாலத்தின் 100 ஆண்டு விழா கல்வெட்டினை
என்ற புத்தகத்தை மதிப்பிற்குரிய மேதகு இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் இப்பொழுது வெளியிடுகிறார்.